கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அண்டத்தமரர் பெருமான் ஆழியான் இன்று என் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ. கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டங்கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்குங்கொலோ. அப்படியே தாயாரா ஆயிட்டார் இவர். அதனாலதான் இப்படி துடிக்கிறார். அப்படி ஆயிட்டார் இவர். ஆகி சொல்றார், அண்டத்தமரர் பெருமான் ஆழியான். அப்படியெல்லாம் கண்ணனை பத்தி நினைக்கலாமா? அவன் சர்வேஸ்வரன் இல்லையா? ஒரு பக்கத்துல அவன் சர்வேஸ்வரன், குழந்தைய நன்னா காப்பாத்துவான்னு தோன்றது. ஒரு பக்கத்துல சும்மா விளையாட்டு பிள்ளாமா அப்படின்னு கண்ணனா தோன்றது. அண்டத்து அமரர் பெருமான், அண்டத்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு தலைவனா இருக்கக்கூடிய எம்பெருமான், கையில சக்கரம் உடையவன் ஆழியான், இன்று என் மகளை கொண்டு போயிட்டான். எப்பொழுதுமே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கும் போது பண்ணினுடுவா. அப்புறம் கொஞ்ச நாள் பழகின பிறகு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிடுவார். இது சகஜம்தானே. அதனால ஆரம்பத்தில் உள்ள ஒரு பிரியம் சாஸ்வதம் இல்லையே, அந்த பிரியத்தை நம்ப கூடாதே. அழிச்சுன்னு போயிட்டு கடைசியில பண்ட பழிப்புகள் சொல்லி, பண்டம்னா சீர்வகை. உங்க அப்பா என்னத்தை பண்ணிட்டான்? உலகமறிய கல்யாணம் பண்ணிட்டாலேயே திட்டுறது உண்டு. அழிச்சுன்னு போயிட்டாலேயா சும்மா இருப்பா? நீதான் அநாத மாதிரி நின்றுட்டு இருந்தேன், நான் கூட்டின்னு வந்தேனே, உன்னை எவன் பண்ணிப்பான்? நான் தானே போனா போறதுன்னு பண்ணிட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லுவனோ. இவள அழறா. கண்ணனா அப்படி சொல்லுவா. ஆனா இவளுடைய ஒரு அஜ்ஞானம். பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசரா ஆண்டிடுங்கொலோகோ. முறைகட என்னுடைய பெண்ணை கண்டபடி திட்டி, உங்க அப்பன் ஒன்னும் சொல்லலையே, நீ ஒன்னும் சீர் கொண்டு வரலையே, நான் தானே உன்னை தூக்கிண்டு வந்தேன் அப்படி எல்லாம் சொல்லுவனோ. இல்ல கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் கவித்து, இல்ல கொண்டு போய் பந்துக்கள் முன்னிகளை இவளுக்கு ஒரு திருக்கல்யாணத்தை பண்ணி என்னுடைய பட்ட மகிழ்ச்சி என்று ஆக்கி, அவனுடைய இன்னும் சில பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கிறாளே அவளோடு கூட இவள் ஒரு ராணின்னு ஒப்படைப்பனோ. பண்டை மனாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலோ. தன்னுடைய அந்தப்புறத்துல சேர்த்து அப்படி காப்பாத்துவனா, இல்ல வேலை செய்யற செடிமாரில் சேர்த்து விட்டு கஷ்டப்படுத்துவனா தெரியலையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.